Hi friends, நம்ம சேனல்ல புதுசா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் மைக்ரோபைத்தான். ஸோ பைத்தான் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன மைக்ரோபைத்தான் ஸ்டடி பண்ணுறதுனால என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோபைத்தான் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டே டு லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள், இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறமா ஊபர், இந்த மாதிரி நிறைய வெப்சைட், நிறைய அப்ளிகேஷனில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரியான ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியான இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான டெக்னாலஜியில் கூட பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசனால தான் நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜ் வந்து இன்னும் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பைத்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹார்ட்வேர்லையும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சதனுடைய விளைவாக தான் மைக்ரோபைத்தான் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஹார்ட்வேர் மீன்ஸ் எம்பெடட் சிஸ்டம். எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்து தான் எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, வாஷிங் மிஷின்ஸ், டிராஃபிக் லைட்டு, ரயில்வே ட்ராக்ஸ், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சு அதுவே ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து மைக்ரோபைத்தான், இந்த மைக்ரோபைத்தானை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டெமின் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் தான் வந்து மைக்ரோபைத்தான்ங்கிற இதை வந்து டெவலப் பண்ணார். ஸோ இப்போ வந்து மைக்ரோபைத்தான் இந்த நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ளஸ் பைத்தான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த வந்து பைத்தான் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி பண்ணியிருக்குன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பைத்தான் 3 வெர்ஷன் அதை வச்சு தான் வந்து மைக்ரோபைத்தான் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோல் ப்ளஸ் பைத்தான் அப்படின்னும் நம்ம சொல்லக்கூடாது. மைக்ரோனா மைக்ரோ, மினி, இந்த ஸ்மால் சைஸ் அதை சொல்லலாம். அதை டெவலப் பண்ணி தான் டிபெண்ட் பண்ணி தான் வந்து மைக்ரோபைத்தான் அப்படிங்கிற நேம் வந்து வச்சாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆர்டினோ அப்படின்ற இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆர்டினோ பற்றி லைட்டாக பார்க்கலாம். இப்போ ஆர்டினோ டெவலப் பண்ணுறது வந்து ஆர்டினோ ஐடியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஆர்டினோ பார்த்துட்டிங்கன்னா என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா, C and C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் நம்ம ஆர்டினோ ஐடியில் வந்து ரைட் பண்ணுவோம். இதுக்கு என்ன போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னா, ஆர்டினோ யூனோ, ஆர்டினோ மெகா, ஆர்டினோ மினி, அந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி மைக்ரோபைத்தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா, மைக்ரோபைத்தான் வந்து நம்ம வந்து எந்த ஐடியில் வந்து டெவலப் பண்ணோன்னா, இப்போ ஆர்டினோ ஐடி இருக்க மாதிரி மைக்ரோபைத்தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தானி ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரோபைத்தான்ங்கிற லாங்குவேஜ் மாதிரி தான். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன போர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு டெவலப் பண்ணப்பட்ட போர்டு பை போர்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ESP32, ESP8266 இது எல்லாமே வந்து நம்ம வந்து மைக்ரோபைத்தானில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ESP32, ESP86 வந்து ஆர்டினோ ஐடியில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ சேம் ஒர்க்கு தானே பண்ணுது, அதனால் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்கும். அதே பார்த்திங்கன்னா, ஆர்டினோவில் வந்து நம்ம நிறைய லைப்ரரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் மைக்ரோபைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ லைப்ரரிஸ், எவ்வளோ ஸ்கிரிப்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம லைப்ரரிஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு எல்சிடி இன்க்ளூட் பண்ணாலும் நம்ம வந்து எல்சிடி இன்க்ளூட் எல்சிடிங்கிற லைப்ரரி பண்ணணும், சர்வோ மோட்டர்ஸுங்கிற லைப்ரரி, அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ண இருக்கும். ஆர்டினோவில் அப்படி இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐஓடி அப்படின்ற ஒரு கான்செப்ட். நம்ம இப்போ இது ஆர்டினோவில் பண்ணோன்னா நமக்கு ஆர்டினோ போர்டில் ஆர்டினோ யூனோவாக இருந்தாலும் சரி, ஆர்டினோ மெகாவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அதில் வந்து ஒய்ஃபை மாடியூல் இருக்காது. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு போர்டுடைய ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ESP8266 இல்லைனா ESP32 போர்டுக்கு போகணும். அதே மாதிரி நம்ம அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் மைக்ரோபைத்தானை பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக வந்து ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது டேரெக்டாக கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளால் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆர்டினோ அப்படிங்கிற போர்டு வந்து இங்கே வந்து தேவையில்லை. ஓகே, இந்த ஒரு ரீசன். ஸோ இப்போ வந்து இந்த ரீசனால் மைக்ரோபைத்தான் தான் இனி வந்து ஹிட் ஆகுமா, ஆர்டினோ வந்து இதாகிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மைக்ரோபைத்தான் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாக வந்து ஆர்டினோ வந்து லேர்ன் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியும். அதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, மைக்ரோபைத்தானை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து மைக்ரோபைத்தானுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து மைக்ரோபைத்தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து 2016 மைக்ரோபிட் அப்படின்ற ஒரு போர்டு வந்து டெவலப் பண்ணாங்க. BCC வந்து மைக்ரோபிட் அப்படின்ற ஒரு போர்டு டெவலப் பண்ணாங்க. இந்த போர்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா மைக்ரோபைத்தான்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து மைக்ரோபைத்தானுக்கு ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். அது வந்து மைக்ரோபிட் அப்படிங்கிற போர்டு வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் சைஸ் தான், கிரெடிட் கார்டோடைய ஹாஃப் சைஸ் தான் இருக்கும். இதில் வந்து அந்த போர்ட்ஸ் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம்.
ஓகே, உங்களுக்கு வந்து மைக்ரோபைத்தான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மைக்ரோபைத்தான் சீரியஸ் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து நான் வந்து இனி ஃபர்தர் சீரியஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நம்ம வந்து தானி ஐடி இன்ஸ்டால் பண்ணி ESP32 போர்டு இல்லைனா ESP8266 போர்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ராஸ்பெரி பை வச்சு பண்ணியிருப்போம். அதை வந்து இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அதுலேயும் பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ராஸ்பெரி பைங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி. ஸோ அதனால் வந்து இதையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. சீரியஸாக கண்டினியூ பண்ணனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.